சின்ன மருமகள் தொடருள்ள ராசாங்கம் வீட்டுக்கு அவங்க கட்சியோட தலைவர் வராரு. வந்து நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. நீ பண்ணியிருக்கிற விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம். மருமகளை படிக்க வச்சு நல்ல மார்க் எடுக்க வச்சுக்கிற. உன்னால் கட்சிக்கும் உனக்கும் நல்ல பேரும் புகழும் கூடி இருக்குது. அதனால் வீட்டில் உள்ள எல்லாரும் கண்டிப்பாக தமிழ்செல்விக்கு ஒத்துழைக்கணும். அவங்க டாக்டர் ஆகிறதுக்கு எல்லாரும் உறுதுணையாக இருக்கணும். சரின்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் நிற்கிற சாவித்திரி, ஈஸ்வரி அவங்க குடும்பத்தை யாரும் மூஞ்சிலையும் ஓட்டல. எல்லாரும் உம்முன்னு நிற்கிறாங்க. ராசாங்கம் பதில் சொல்ல முடியாமல் முழிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் கட்டாயப்படுத்துகிறாரு. சேதுவை கேட்குறாரு. சேது சரி, பாட்டி சரின்னு முதல்ல சொல்லிடுறாங்க. நம்மளும் ஒத்துழைப்பு கொடுப்போன்னு. பிறகு சேதுவும் சரின்னு சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வி முகத்தில் சந்தோஷம். பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கு தலைவர் வராரு. ராசாங்கமே கூட்டிக்கிட்டு போய் எக்ஸாம் ஹாலில் விடுவார். உங்களுக்கு வந்த செய்தியெல்லாம் வதந்தியான செய்தி, நம்ப தேவையில்லை. தமிழ்ச்செல்வி கண்டிப்பாக டாக்டர் ஆவாங்க. அவங்க டாக்டர் ஆகி முதல் ஊசியை ராசாங்கத்துக்கு தான் போடுவாங்க அப்படின்னு தலைவர் உறுதியாக சொல்கிறாரு. பூ கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கிறாரு. மறுதேர்வில் நீங்கள் முதல் மாணவியாக பாஸ் பண்ணியிருக்கிறீங்க. அது என்னுடைய வாழ்த்துக்கள். கூடிய சீக்கிரம் நீங்கள் படித்து டாக்டர் ஆகணும். அதுக்காகவும் வாழ்த்துக்கள். மருத்துவ நுழைவுத் தேர்வில் இதேமாரி முதல் மாணவியாக வரணுன்னு வாழ்த்து தெரிவிச்சுட்டு கிளம்புறாரு. பிறகு வீட்டுக்குள்ளே வந்த உடனே சாவித்திரியும் ஈஸ்வரியும் என்னென்ன இது வந்தார், அவர் மாட்டுக்கு சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கோவப்படுறாரு. கட்சி தலைவர் என்ன சொல்கிறாரோ அதான் என்னுடைய முடிவும். இந்த விஷயத்தில் நீங்கள் யாரும் குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்கன்னு திட்டவட்டமாக சொல்லிடுறாரு. இதனால் ரொம்ப கோபத்தோடு இருக்கிறாங்க சாவித்திரியும் ஈஸ்வரியும். இனி என்ன நடக்கப் போவது என்பது இனிவரும் தொடரில் காணலாம். தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க.